ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிளகு காராச்சவ் எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் அரிசி மாவு, ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்ட ஆயில் கூட சேர்த்துக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து மாவை தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணியிருக்கிற மாவை நம்ம இப்போ முறுக்கு புளியிற உரலில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் மட்டும் மாவு எடுத்து முறுக்கு புளியிற உரலில் சேர்த்துக்குங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி முறுக்குகளாக வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா முறுக்கை நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ மிளகு காராச்சவுக்கான முறுக்கு ரெடி ஆயிருச்சு. மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து முறுக்குகளாக வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சின்ன முறுக்குகளாக கூட பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சத்தமெல்லாம் அடங்கிருச்சு. நமக்கு இப்போ முறுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற முறுக்குகளை சின்ன சின்ன காராச்சவுகளாக வந்து பிச்சு போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா முறுக்குகளையும் வந்து சின்ன சின்ன காராச்சவுகளாக வந்து உடச்சி போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காராச்சவ் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ மிளகு காராச்சவ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.